ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை என் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் கொடுத்துட்ருக்கீங்க என் வீடியோவுக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என்னால் முடிஞ்ச வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நானும் டெய்லி போட்டுகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோப்னோப்னோ ஹெல்த்துக்காக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோக்கும் சொல்லிட்டு ஏஜ் வந்து 77. மிஸ்டர் திருமாறன் அப்படின்றவர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அம்மா வந்து ஜெகஜோதி, வயது 77, அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிருக்குன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி, சுகர், லங்ஸு, கிட்னி எல்லாமே ப்ராப்பராக நல்லா நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஒன்லி இது மட்டும்தான் சொல்லிவிட்டு ஹோப்னோப்னு அவர் என்ன பண்ணணும் எனக்காக ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தார், என்னையும் ஹீலிங் பண்ண சொல்லி. அதுவும் என் சைட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம டெமோ வந்து ஜென்ரிக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக அந்த அம்மாவுக்காக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதோடைய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். பண்ணும்போது ஒருத்தர் பண்ணுறதை விட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணும்போது அதோடைய இன்டென்சிட்டி, அதோட ஸ்ட்ரென்த்தே வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹோப்னோப்னோ டெமோ வந்து அந்த அம்மாவுக்காக பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த ஹோப்னோப்னோடைய மகத்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சைடில் அவங்க பெனிஃபிட் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய இன்டர்னல் எல்லா டேட்டாவுமே க்ளீன் ஆகுங்க. ஸோ உங்களுக்குள்ள இப்போ அவங்க அம்மான்னு நினைக்க வேண்டாம், உங்கள் அம்மா, உங்கள் தம்பி, அண்ணன், உங்களுடைய ரிலேஷன்ஸ், அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஹெல்த் ப்ராப்ளம் கூட இதில் வந்து க்யூர் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய மகத்துவமே. ஜென்ரலாக வந்து டாக்டர் ஹியூலன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இப்போ இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அது வந்து எனக்கு வந்து இந்த விஷயம் வருதுன்னா ஐ ஹேவ் அ கெப்பாசிட்டி டு அட்ராக்ட் இட். அதனால தான் வந்து அது எனக்கு அட்ராக்ட் ஆகுது. ஸோ அது அட்ராக்ட் ஆகும்போது உள்ளே எனக்கு ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, ஐ ஹாவ் டு க்ளீன் தட் எமோஷன்ஸ். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, எதனா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதோடைய உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதுன்னா யூ ஹாவ் தட் கெப்பாசிட்டி டு அட்ராக்ட் இட். ஸோ நீங்கள் அட்ராக்ட் ஆகும்போது இன்டர்னலாக உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஹோப்னோப்னோன்றது வந்து நம்ம சொல்கிறத விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய பெனிஃபிட் வந்து உங்களால் நல்லா உணர முடியும். அப்போ தான் அதோடைய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம சொன்ன மாதிரி இப்போது ஜெகஜோதி அம்மாவுக்காக நம்ம ஹோப்னோப்னோ ஹீலிங் பண்ண போகிறோம், ஹெல்த் விஷயத்துக்காக. எனக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1300 வியூஸ் வரலாம் போச்சு. இந்த 1300 வியூஸும் பார்க்குறவங்க அகெயின் அது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி சப்போர்ட் கிடைக்கும்போது அதில் நிறைய ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே இதை வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதோட பெனிஃபிட் நீங்களும் உணர்வீங்க. முடிச்சிட்ட பிறகு அதை கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம எப்போவுமே வழக்கம் போல் போகிற மாதிரி இன்றைக்கி வந்து ஹெல்த்து டெமோவுக்காகவும் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜெகஜோதி அம்மாவுக்காக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கொஞ்சம் டீப் பிரீத் எடுத்துக்கங்க. உங்களுடைய கை எடுத்துட்டு உங்களுடைய தலைப்பகுதியில் வச்சுக்கோங்க, பிரெயின் ஏரியாவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். I'll take 100% responsibility for this brain stroke. On behalf of Jagajyothi Amma, I am doing this. I don't blame or complain anyone. I will take 100% responsibility for this brain stroke. I don't blame or complain anyone. Because of my manifestation, this was happened. I'm ready to heal now.
I'll take 100% responsibility for that. I'm really sorry for creating this brain stroke. On behalf of Jagajodi Amma, I'm doing this. I'm really sorry for creating this brain stroke. I'm really sorry for that. I'm really sorry, my brain. I have overloaded to you. I'm really sorry, brain. I am not giving you value and importance to you. I'm really sorry, my brain, for not taking care of you. Please forgive me, my dear brain, for not taking care of you. Please forgive me, my dear brain, even though I am not taking care of you. Still, you are doing a lot for me. Please forgive me, my dear brain, even though I am not consider you. You still make me a good person in the society and do the service to other people. Please forgive me, my dear brain, for not accepting and doing peaceful to my brain. Thank you so much, my dear brainstroke. Because of you only, I have learned these things. Thank you so much, my dear brainstroke. Because of you, I understand the people surrounds you, the way they are treated me, how they are showing the love on me. Understand that. I love you, my dear brainstroke, because you are my creation. I love you, my dear brainstroke. Because of you, I learned the Ho'oponopono and get the Ho'oponopono experience. And I can feel there are so many people ready to heal for my brainstroke. I love you, my dear brainstroke. You're coming for a purpose and leaving me quickly and make my brain as powerful and come back to my home very quickly. I love you, my dear brainstroke. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Whatever I struck, wherever I struck, physically or emotionally, consciously or unconsciously, good or bad, right or wrong, I have created this brain stroke. I don't blame or complain anyone. On behalf of Sub Jagjodi Amma, I am doing this. Am I really sorry for creating this brain stroke? Am I ready to let it go? Yes. Do I really forgive myself for creating this brain stroke? Am I ready to let it go? Yes. Am I really thankful for myself for creating this brain stroke? Because of you, I learned this Ho'oponopono experience. And I learned the people who are surrounding me. And I feel the love the people showing me. Am I ready to let it go, the brain stroke? Yes. Am I really love myself for creating this brain stroke? Am I ready to let it go? Yes. Am I really 100% sure letting go all my negativity and all my brain stroke immediately now itself completely in my life once and for all? Yes. Imagine the white light negativity energy, the form of brain stroke. It's formed as a white light energy negativity which comes out from your brain. It's going out, going out, going out to the window. It's going out to the outside of the atmosphere. It's going up and up and up and up.
It seems like a small dot now. The sunlight falls on it. It falls into the earth as a nutrition. All the negativity has gone out. We are now completely all right. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Behalf of Jagajodi Amma, we all are doing this. She's completely all right now. She's coming back to the home. She's coming back to her home with her family, ready to welcome them. She is very perfect, very, very 100% all right. She is very healthy and she is very, very fun and innocent now. She is enjoying a lot with her family. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ நீங்களும் இதை எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த அம்மாவுக்காக பண்ணுவோம், அவங்கள க்யூர் பண்ணுவோம். இது அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற உங்கள் ஒவ்வொரு அம்மாவுக்கும் இதை போய் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும். அவங்களும் கிளியர் ஆயிடுவாங்க. நாட் ஒன்லி அம்மா, உங்கள் பையன், உங்கள் பொண்ணு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன் யாரை நீங்கள் நினச்சி பண்ணாலும் அது கிளியர் ஆயிரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதை பற்றி டீப்பாக நீங்கள் இன்னும் நல்லா அதை பற்றி உணரணும், ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் ப்ரைவேட் நம்பர் இங்கே இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள், அதில் மெசேஜ் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இது வந்து இப்போ பண்ணது வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது வந்து விஐபி ஹீலிங். அப்புறம் குரூப் ஹீலிங்கிறது ஜென்ரிக்காக பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது 30 days ப்ரோக்ராம் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் லைஃபே வேறு மாதிரி மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் சீயிங் மை வீடியோ கம்ப்ளீட்லி. ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் நோட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் அந்த நீட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை அனுப்பும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய லைஃபையே மாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ உங்களை மறுபடியும் சந்தித்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ ஆல். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.